நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் உங்களுடைய சரீரத்தில் ஒருவேளை பலவீனத்தோடு கூட நீங்கள் இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய மனதளவில் ஒரு பலவீனத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலன் இழந்து ஒரு பலவீனத்தோடு சோர்ந்து போய் நீங்கள் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எப்படி ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் பலவீனத்திலே உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு பக்கம் மற்ற ஏற்கனவே இருந்த பலவீனங்கள் நிமித்தம் டாக்டர்கிட்ட போக முடியாத சூழ்நிலை, மெடிசின் எடுக்க முடியாத சூழ்நிலை ஒரு பக்கம், ஒரு மரண பயத்தினாலேயே பயங்கரமான ஒரு பலவீனம் வந்து விடுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினர் பலவீனத்தில் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும், பலவீனத்திலே பூரணமான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நம்ம எல்லாரும் இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நம்ம பிடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு பலவீனம் என்று சொல்லும் பொழுது நம்ம நினைப்போம் வியாதி வந்தாதான் பலவீனம் என்று நினைப்போம். ஆனால் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வாதை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பலவீனமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கிற கவலை, இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இருதயத்தில் ஒரு கவலை இருக்கிறதுனால அந்த கவலை, அந்த மனபாரங்கள், அந்த மனபாரத்தினால ஒரு மன சோர்வு அல்லது மன அழுத்தம் வருகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில பலவீனமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில் பயங்கரமான ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக திங்க் பண்ணுறதுனால, இன்னும் சொல்லப்போனால் ஓவர் திங்கிங்னால பயங்கரமான ஒரு பிபி ஏறி, சுகர் ஏறி, அப்புறம் எல்லாம் கொலஸ்ட்ரால் ஏறி, அப்புறம் அல்சர் வந்து, இப்படி ஏதாவது ஒன்று ஷூட் ஆகும்போது கண்டினியூஸாக எல்லாமே அது அதிகமாகி நம்முடைய சரீரத்தில் தேவையில்லாத பலவீனங்களையும் வியாதிகளையும் கொண்டு வந்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன தலைவலி வந்தாலும், ஒரு சின்ன த்ரோட்டு ப்ராப்ளம் வந்தாலும் நமக்கு பயமாக இருக்கிறது, நோய் தொற்று வந்து விடுமோ என்கிற ஒரு பயம் வந்து விடுகிறது. இந்த பயமும் சாத்தானுடைய தந்திரம் தான். நம்மை பலவீனப்படுத்தி இந்த பயத்துக்குள்ளேயே வைத்து ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்மை அப்படியே முடக்கி போடும்படி, சோர்ந்து போக பண்ணும்படி இந்த பயம் வந்து விடுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எலியா தீர்க்கதரிசி அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தான், வானத்திலிருந்து அக்னியே இறக்கினவர் தான். அவர் மழை பெய்யாது என்று சொன்னால் மழை பெய்யலை, மழை பெய்யும் என்று சொன்னால் பெருமழையின் இறைச்சல் வந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு எசபேல், ஒரு பெண்ணுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் பயந்து போனதினால அவர் அப்படியே சோர்ந்து போய் படுத்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆமென். பாருங்க, இவர் நினைச்சிருந்தா வானத்திலிருந்தே அக்னியை வர வைத்த இந்த தேவ மனிதன், இவர் நினைத்திருந்தால் ஆண்டவரே அக்னி வந்து இந்த எசபேலை சுட்டரித்து போடட்டும் என்று சொல்லி இருக்கலாமே, சுட்டரித்து போட்டிருப்பாரே ஆண்டவர். ஆனா அவருக்கு ஜெபிக்க மனதில்லை, இப்படி ஜெபிக்க மனதில்லை, வைராக்கியமா ஜெபிக்க மனதில்லை, இந்த பிரச்சனைகளை அடியோடு தூக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க மனதில்லை. மாறாக அவர் போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு தவறான ஜெபத்தை பண்ணிவிட்டார். ஆனாலும்
கர்த்தர் அவர் மேல் கிருபையாய் இருந்தபடியால் அவரை தட்டி எழுப்பி அவர் புசிப்பதற்கு போஜனம் கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் நடந்து செல்லும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த சாப்டரை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர் ஒரு நாள் நடந்து போன உடனே சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே படுத்துட்டார். இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் தட்டி எழுப்பி, கவலைப்படாத, ஏசபேல் உன்னை கொலை செய்ய முடியாது, ஏனென்றால் நீ செய்ய வேண்டிய வேலை அதிகம், நீ போக வேண்டிய தூரம் அதிகம் என்று சொல்லி தட்டி எழுப்பின பொழுது, எழுப்பி போஜனத்தை கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் நடந்தாராம். அப்படின்னா கணக்கு போட்டு பார்த்தா 80 நாள் நடந்திருக்கார் இல்லையா? 80 நாள் டைம்ல இரவும் நடந்திருக்கிறார், பகல்லையும் நடந்திருக்கிறார் 40 நாள். அவ்வளோ பெரிய பலனை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல கிருபையாய் இருக்கிறார், கிருபையாய் இருக்கிறார். அவருடைய கிருபை மாத்திரம் இல்லாவிட்டால், அவருடைய கிருபை மாத்திரம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்ம அழிந்து போயிருப்போமே. கர்த்தருடைய கிருபை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. ஆமென். இன்னைக்கு நம்ம அழிந்து போகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. என்னோடு இணைந்திருக்கிற நீங்க சொல்லுங்க, நான் அழிந்து போகாமல் இருப்பது, நான் நிர்மூலமாகாதிருப்பது, இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்பது கர்த்தாவே உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை ராஜா என்று சொல்லி ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, வீட்டில் ஒரு சின்ன டென்ஷன் வந்தாலே எத்தனையோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது இல்லையா? பிபி அதிகமாகி, கொலஸ்ட்ரால் அதிகமாகி, இரத்த நாளங்கள் வெடித்து, பிரெயின் கூட வெடித்து விடுகிறது, பிரெயினுக்கு போகிற நரம்புகள் கூட வெடித்து விடுகிறது, ஹார்ட்டுக்கு போகிற எல்லா நர்வ்ஸும் அப்படியே பிரேக் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில், இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, வாதைகள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் ஒன்று நிச்சயம், இயேசுவின் இரத்தமும் உண்டு, இயேசுவின் கிருபையும் உண்டு, அவருடைய சுகமளிக்கும் வல்லமையும் நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ பேர் இந்த கொரோனா தொற்றிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்ற காரியம்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் என்னை திடப்படுத்தினார், கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார், கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், அந்த வார்த்தை பிடித்து ஜெபித்தோம், கர்த்தரை பிடித்து கொண்டோம், கர்த்தரை சார்ந்து கொண்டோம், அவர் எங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம். அவளை பலவீனம் போல இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அல்லது உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மேலும், உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரப்போகிறது. ஆண்டவர் சொன்னாரே, என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கோன்னு சொன்னாரே, அந்த பலத்தினால கர்த்தர் நம்மை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமென். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், யோசபாத் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சுற்றிலும் எல்லா சத்துருக்களும் வந்த பொழுது அந்த சூழ்நிலையில அவருடைய மனதளவில் ஒரு பலவீனம் வந்துடுச்சு. சரீரம் நல்லா தான் இருக்கு. ராஜா எப்படி நிற்பாரு? நல்லா தான் நிற்பார் இல்லையா? அவர் நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம் எல்லாமே சாப்பிட்டு நல்லா இருப்பார். அவருக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள், அவருக்கு படை வீரர்கள், படை தளபதிகள், அவ்வளோ காரியங்கள், எந்த குறையும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை. காரணம், மனதளவில் இவர் வேதனைப்பட்டதினால, சோர்ந்து போனதினால தான்
அவர் சொல்லுகிறார், என்னால நிற்க பலன் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியினால வேதனை பலவீனப்படுகிறது ஒரு பக்கம், வயது போனதுனால அப்பப்போ அடிக்கடி மூட்டு வலி, கால் வலி, பாத எரிச்சல் இப்படியெல்லாம் வர்றது ஒரு பக்கம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய மனம் சோர்ந்து போகும் பொழுது, மனதளவில் நம்ம சோர்ந்து போகும் பொழுது, மனதளவில் பலவீனப்படும் பொழுது அது நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது, நம்முடைய சரீரத்திலே ஒரு பலவீனத்தை உண்டாக்குகிறது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, மனதில் ஒரு பாரம் இருந்தால், ஒரு கவலை இருந்தால், அது அப்படியே பயங்கரமாக பிபி, சுகர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டு விடுகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மனதளவில் சந்தோஷமாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் நன்றாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவ நிபுணர்கள் கூறுறாங்க. அதனால தான் டாக்டர்கிட்ட போனால் அவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ சந்தோஷமாக இரு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய மனதின் கவலையே ஒழிய, மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி டாக்டர்ஸ் தைரியப்படுத்துறதை நம்ம பார்த்துருக்கிறோம். உண்மையிலேயே பாருங்க, இந்த ஒரு பயம் வந்து விட்டாலே நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வந்து விடுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நமக்கு ஏன் இந்த பயம்? இன்னைக்கு முதல்ல நீங்கள் துரத்த வேண்டியது மனதளவில் உங்களை பாதிக்கிற அந்த பயத்தை துரத்தணும். சரீரத்தில் நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல நம்ம துரத்த வேண்டியது இந்த பயத்தை. ஆமென். இன்னைக்கு நிறைய பயம், மரண பயம், இருளை கண்டா பயம், ஒண்ணுமே இருக்காது, பிசாசு அப்படி நினைச்சு பயப்படுகிற பயம். ராத்திரியில வெளியே போகும்போது துணி காய போட்டது அது ஒரு ஆடுனா போதும், ஐயோ பேய் ஆடுது இப்படி சொல்லிடும். வழியில இருட்டில் ஒரு கயிறு கிடந்தா போதும், ஐயோ பாம்பு இப்படி சொல்லி டென்ஷன் ஆகி, இது ஒரு பயம், பயங்கரமான ஒரு பயம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பயம் இருந்தா கண்டிப்பா சரீரத்திலே பலவீனம் வந்துவிடும். அதனால பயத்தின் ஆவியை முதல்ல தூக்கி போட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பயமுள்ள ஆவியை நான் கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் சரீரத்துக்குள்ளே, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒருவேளை ஏதாவது ஒரு பயம் இருந்தால் நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும், இந்த பயம் அடுத்தது பலவீனத்தை கொண்டு வரும், அந்த பலவீனம் அடுத்தது வியாதியை கொண்டு வந்து விடும். அதனால முளையிலேயே கிள்ளணும்னு சொல்லுவாங்க இல்லையா, வேரோடு பிடுங்கி போட வேண்டும் இந்த பயத்தின் ஆவியை. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா மரண பயத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்கும்படியாகத்தானே நீர் மரணத்தை சிலுவையிலே ஆண்டவரே சுமந்தீர், உத்தரித்தீர். அதனால ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த மரண பயத்துக்கு இடமே கிடையாது என்று சொல்லணும். பயம் வரும், ஏன்னா அது சாத்தானுடைய தந்திரம். சாத்தான் கொண்டு வருவான், அவ்வப்போது பயத்தை கொண்டு வருவான். ஆனா அப்படி பயத்தை கொண்டு வரும்போது நீங்க சொல்லிருங்க, பயத்தின் ஆவியே நீ வெளியே போய் இயேசுவின் நாமத்தில் என்னை தொட முடியாதுன்னு சொல்லணும். தாவீது ராஜாவுக்கு கூட ஒரு மரண பயம் வந்தது. அவர் சொல்லுகிறாரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நமக்கு இப்ப என்ன பயம்? ஆனா அவர் சொல்லுகிறாரு, மரண இருளதான் நான் போறேன், ஆனா பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க என் கூட இருந்தா எனக்கு என்னப்பா பயம்? நீங்க என் கூட இருங்கப்பா, எப்பொழுதும் என் கூட இருங்க ராஜா. நீர் என்னை தேற்றுங்கப்பா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றட்டும், உம்முடைய ஆவியானவரும் உம்முடைய வார்த்தையாகிய வசனமும் எங்களை தேற்றட்டும் அப்பா. அடிக்கடி உங்களுடைய வார்த்தையை உணர்த்துங்கப்பா, நீங்க வார்த்தை மூலமா எங்களோட பேசுங்கப்பா, நீங்க எங்க பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்க கிருபை கொடுங்கப்பா என்று நீங்க கேட்கும் பொழுது இந்த பயத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்மை பலவீனப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவலை நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு பலவீனத்தை வந்து விடுகிறது. என்ன கவலை அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை. நமக்கு என்ன ஆயிருமோ தெரியலையே, பிள்ளைகள் நம்மளை பாதுகாப்பாங்களா தெரியலையே, கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவாங்களா தெரியலையே, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா தெரியலையே, இந்த கடன் பிரச்சனை எப்படி மாற்றுவது தெரியலையே, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கும் தெரியலையே, இப்படிங்கிற ஒரு கவலை
நாளைக்கு என்ன நடந்துருமோ, மனுஷங்க என்ன செய்வாங்களோ, யார் யார் எனக்கு விரோதமாக வருவாங்களோ, பிசாசு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவானோ அப்படிங்கிற ஒரு கவலையே மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே அரித்து கொண்டிருக்கும் பொழுது அது அடுத்தது பலவீனத்தை கொண்டு வந்து விடும். அப்போ இந்த சூழ்நிலையில நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய கவலைகளை சுமப்பதற்கு நம் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கவலைகளை அவர் மேல வைத்து விட வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்ன செய்வோம் என்று உங்களுடைய உடலுக்காக, உடைக்காக, உணவுக்காக, ஜீவனுக்காக, நீங்க சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்போ இந்த கவலைகளை போக்குவதற்கு, இந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், முதலாவது இந்த கவலை பார்க்காமல் இந்த கவலையை போக்குகிற கர்த்தரை பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கவலைகளையே நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் அந்த கவலை பெருசாகி பெருசாகி பெருசாகி, அதாவது ஒரு கவலை மேலே இன்னொரு கவலை டெபாசிட் ஆகி அப்படி 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 பெரிய மலை மாதிரி ஆயிரும். அப்புறம் அவ்வளோதான், நம்மால் முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இந்த கவலைகளை விட பெரியவர் நீர், ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவரப்பா. நான் முதலாவது இந்த கவலையை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறேன், நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வர் என்று அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில பலவிதமான கவலைகளினால, பலவிதமான பயங்களினால, ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்க இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எந்த பயத்தின் ஆவியையும் துரத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட கவலைகளையும் போக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஆகையால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியினால, தெளிந்த புத்தியின் ஆவியினால ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது, ஒரு பக்கம் பயம் வரும் பொழுது நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வந்து விடுகிறது. இன்னொரு பக்கம் வியாதிகள் வரும் பொழுது, இன்னொரு பக்கம் வயது ஆக 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 நாளுக்கு தக்க பலன் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி பலவீனம் வந்து விடுகிறது. இந்த நாளில நான் உங்களோடு கூட பேச போகிற முக்கியமான காரியங்கள் என்ன தெரியுமா? இந்த பலவீனங்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வியாதிகள் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பயத்தினால நீங்க சோர்ந்து போய் படுத்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த கவலையினால வேதனையோடு படுத்திருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு பலவீனம் உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை படுக்க வைத்திருக்கலாம். அல்லது மனுஷர்களுடைய பேசுகிற நிந்தையான வார்த்தைகள் ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை பிளந்து உங்களை வேதனைப்படுத்தி அப்படியே சோர்ந்து படுக்க வைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சுகம் அளிக்கிற யெகோவா ரஃபா, அவர் சுகத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் பலன் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு இந்த சுகமளிக்கும் ஆண்டவரை பற்றி தெரியாது. அவர்கள் டாக்டர்ஸ் மேலேயும் மருந்துகள் மேலேயும் அவர்களே எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மேலேயும் அந்த கஷாயத்தை போடுறது, அது இது போடுறது எல்லாம் நல்லது, அது மேலேயே நம்பிக்கை வைத்து கொள்வாங்க. ஆனால்
ஒன்றை புரிந்து கொள்ளணும், நமக்கு தெரியும், நமக்கு சுகமளிக்கும் தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கு சுகம் கிடைக்கும். அவர் நம்ம சாப்பிடுற மருந்தையும் ஆகாரத்தையும் தொட்டால் போதும் அற்புத சுகம் கிடைக்கும். ஆமென். அன்னைக்கு 12 வருடமுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்ட பொழுது அவள் நிறைய மருத்துவர்களிடத்தில் போனது உண்மைதான். ஆனா மருத்துவர்களால் முடியாத காரியம் இயேசுவால் முடிந்தது. அற்புத சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார், சுகத்தை கொடுக்க போகிறார், ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். ஆகவே நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, உங்களுக்காக மாத்திரமல்ல, நீங்க மற்றவர்களுக்கும், ஒருவேளை பலவீனத்தில் இருக்கிற உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நீங்க இந்த காரியங்களை சொல்லி கொடுத்து அவர்களையும் நீங்கள் தட்டி எழுப்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை திறந்து கொள்வோம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 23, 25, 26 வசனத்தை வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பார்க்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரையே நாம் பார்க்க வேண்டும், ஆண்டவரையே நாம் நம்ப வேண்டும், அவரையே நம்முடைய தெய்வமாக கொண்டு அவரை சேவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா கூட அவருடைய அதிகாரத்தின் கடைசியில, தன்னுடைய வாழ்நாள் கடைசியில சொல்லும் பொழுது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்போ இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை மட்டும்தான் நான் சேவிப்பேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல பணத்தையோ மனுஷரையோ எதையும் நான் பின்பற்ற மாட்டேன், எதையும் நான் சார்ந்து கொள்ள மாட்டேன், உங்களை மாத்திரம் சார்ந்து கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். உம்மை மாத்திரம் நான் பற்றி கொள்வேன் என்று தீர்மானம் எடுங்கள். கர்த்தரை பற்றி இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார் என்று உபாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தரை நம்ம சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவருக்காக நம்ம வாழ, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அப்பத்தை நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. எல்லா சாப்பாட்லேயும் சொல்கிறாங்க மருந்து போட்டிருக்கிறது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அரிசி சரியில்லை, அரிசி கூட இப்போ பிளாஸ்டிக் அரிசி வருது, நிறைய சொல்கிறாங்க. எல்லா காய்கறிகளிலும், நம்ம சாப்பிட்ற எல்லா காய்கறிகளிலும் எல்லாம் சொல்கிற காரியம் மருந்து அடிச்சிருக்குது, அதனால் உங்களுக்கு அது உள்ளே போகும்போதே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. முட்டை எக்கு கூட உருப்படியாக சாப்பிட முடியல இல்லையா? அது கூட நமக்கு சரி கிடையாது. இது நிமித்தமாக பயங்கரமான வாலிப பிள்ளைங்களெல்லாம் அதை சாப்பிடக்கூடாது, முட்டை ரொம்ப ஓவரான வளர்ச்சி வந்துடும், பிள்ளைகள் பிறப்பது தடைப்படும், இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. சிக்கன் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட, ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிடுறாங்க. அப்போ எதை தான் சாப்பிட்றது அப்படி நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நம்ம சாப்பிடுகிற சாப்பாட்டில் ஏசப்பா உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக, ஆண்டவரே இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சாப்பாட்டை ஆசீர்வதித்து கொடுப்பார். நீங்க குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? வியாதி ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு விலகி போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க, இந்த கொரோனா தொற்றில் இருக்கிற மக்களுக்கும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்றாங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஒரு எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் நல்ல கொஞ்சம் ஒரு வார்ம் வாட்டர் அல்லது உங்களுக்கு குடிக்கிற சூடில் தண்ணி குடிங்க. குடிச்சிட்டே இருங்க. 15 மினிட்ஸ் ஒன்ஸ் குடிச்சுக்கிட்டே இருங்க. அதில் இருக்கிற ஆக்சிஜன் உள்ளே போய் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனையும் ஆக்சிஜன் சர்க்குலேஷனையும் கொண்டு வரும் என்று சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கே சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, தண்ணியை ஆசீர்வதிச்சாலே வியாதி ஓடி போய்விடும். ஆனா நம்ம தான் தண்ணியே குடிக்கிறது இல்லையே. சாப்பிடும்போது ஒரு மடக்கு அவ்வளோதான்,
காலையில் எழும்புனா ஒரு 1/4 டம்ளர், ஒரு மிஞ்சி போனால் 1 டம்ளர் குடிக்கிறதே பெரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் அப்பம் அது மட்டும் நிறைய சாப்பிட்றோம்ல, எவ்வளவு சாப்பிட முடியுமோ நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிக்கணும். நான் ஆசீர்வதித்தால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மாறி போய்விடும். ஆமேன். இந்த நாளில் இருந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா நான் உங்களையே சேவிப்பேன், நீங்கள் என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணியையும் நான் குடிக்கிற தண்ணியையும் நான் சாப்பிடுகிற ஆகாரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பான்னு நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன காரியங்கள் தான். இந்த சின்ன காரியங்களில் கூட ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு வியாதியை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்கிறது, கற்பம் விழுகிறதும் மலடும் இருப்பதில்லை. யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. அப்பா நான் உங்களை சேவிக்கிறேன், நான் குடிக்கிற தண்ணீரில், நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். ஆமேன். கற்பம் விழுவதில்லை, அபாஷன் ஆவதில்லை, மலடு இருப்பதில்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். நம்முடைய ஸ்ட்ரென்த்னாலேயோ நம்முடைய டயட்னாலேயோ நம்முடைய எக்ஸசைஸ்னாலேயோ ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம், அதாவது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்றதுலேருந்து கொஞ்சம் பிரயோஜனம், கொஞ்சம்தான். ஆனால் அதிக பிரயோஜனம் எதில் இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில். ஆமேன். ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரை நீங்கள் என்னுடைய சாப்பாட்டை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நம்ம கெஞ்சி கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்கள் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்முடைய ஆகாரத்தை பரிசுத்தப்படுத்தி கொடுப்பார். அது நம்முடைய சரீரத்துக்கு ஏற்றதாக்கி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரையே சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லும் பொழுது அடிக்கடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் மட்டும் போதுமப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பலவீன நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், கர்த்தரை சேவிக்கணும். அவர் அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக ஏசாயா 40ஆம் அதிகாரம், நம்ம எல்லாம் தெரிந்த வசனங்களை தான் நான் சொல்கிறேன். ஏசாயா 40:31 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், பலவீனத்தோடு இன்னைக்கு இருக்கலாம். ஆனா ஒன்று, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள். ஆமேன். காத்திருக்கிறதுனா என்ன? காத்திருக்கிறதுனா என்ன? இந்த கடந்த சனிக்கிழமை வேதமே மனமகிழ்ச்சி, அதில் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அதன்படி நடக்கணும், அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எந்தெந்த சூழ்நிலையில் பைபிள் மெடிடேட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தோம். ஒரு சகோதரன் எனக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்பது என்றால் என்ன, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லித்தாங்க என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதே மாதிரி தான் இப்போ சிலருக்கு ஒரு எண்ணம் வரும், கர்த்தருக்கு காத்திருக்கிறது அப்படின்னா என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுதும் நம்முடைய குடும்பத்திலே போராட்டம் வரும் பொழுதும் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும், போராட்டங்கள் பிரச்சனைகளும் பலவீனங்களோடு சம்பந்தப்பட்டது. மனதில் பாரம் அதிகமாகும் பொழுது பலவீனம் வந்துவிடும். சமாதானம் குறையும் போது சரீரத்திலே சுகமும் குறையும். அதனால தான் நிறைய இடங்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், சமாதானமும் சுகமும், சமாதானமும் ஆரோக்கியமும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து வரும். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தருக்கு காத்திருக்கணும். நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது முதல்ல ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை சேவிக்கணும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அடுத்தது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஓடி போக மாட்டேன், ஓடி ஓடி இந்த காரியம் அந்த காரியம் நான் செய்ய மாட்டேன்ப்பா, உங்களுடைய பாதத்தில் நான் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது ஒரு விலையேறப்பட்ட புதிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா, உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன், என்னை நீங்க பலப்படுத்துங்க அப்பா, நான் சோர்ந்து போக கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க காத்திருங்க. வேதம் சொல்லுகிறது, கழுகுகளை போல பலன் அடைந்து. ஆமென். கழுகு எப்படிப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உயர பறக்கக்கூடியது, மேல பறந்து போய்கொண்டே இருக்கும். பறந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது கீழே பார்த்தா அதோடைய இரையை எவ்வளவு தூரமா இருந்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதோடைய இறை அதோடைய கண்களுக்கு தெரியும். அவ்வளவு நல்ல பார்வை உடையது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாம்போ அல்லது எதுவோ இருந்தால் அதை தூக்கிட்டு போய் நடு வானத்தில் வச்சு அதோட ஃபைட் பண்ணுமா. அந்த பாம்போடு கூட நடு வானத்தில் வச்சு ஃபைட் பண்ணுமா. ஃபைட் பண்ணி பாருங்க, ஏரில் ஃபைட் பண்ணுறது கஷ்டம், ஆனால் அது அவ்வளோ பயங்கரமாக ஃபைட் பண்ணி அதை கொன்று, அப்படி நிற்கிறதுக்கு இடம் கிடையாது, ஆனால் பறந்துட்டு இருக்கும் போதே அதை கொன்று அப்படியே சாப்பிட்டு விடுமா. பாருங்க, அதுக்கு அவ்வளோ பேலன்ஸ், ஸ்ட்ரென்த். அதை தாக்குவதற்கு பிசாசு, அதாவது பாம்பு போல, பாம்பு வந்தால் அதை கொன்று போடுவது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் பிசாசு நமக்கு விரோதமாக வரும் பொழுது கர்த்தருடைய பலன் நமக்கு இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் இல்லையா? எப்படிப்பட்ட போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கழுகை போல ஒரு பலன், கழுகை போல ஒரு பலன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பலன் கழுகை போன்றது. அதான் எப்படிப்பட்ட பலன்? ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எவ்வளவு ஓட்டம் ஓடலாம், கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆமென். யாருக்கு? கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு, கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். நீதிமொழிகள், திரும்பி வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-22 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 4:20-22 வசனங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் ஆரோக்கியமுமாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? பலவீனத்தோடு கூட நீங்க இருப்பீர்களே ஆனால், கஷ்டத்தோடு கூட இருப்பீர்களே ஆனால், வேதனையோடு, மன பாரத்தோடு, மன அழுத்தத்தோடு, கஷ்டத்தோடு இருப்பீர்களே ஆனால், இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். ஆமென். வேத வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தை என்ன? ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுங்கப்பா, நீங்க எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிற வரைக்கும் உம்மை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி பைபிள் அதிகமாக வாசிக்கணும். இந்த வேதத்தை வாசிக்க 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 கர்த்தர் நமக்கு ஒரு பலனை கொடுப்பார். ஏன் பலனை கொடுப்பார் என்றால், இந்த வார்த்தைகள் உள்ளத்துக்குள்ள போய் உள்ளத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அதன் விளைவுதான் அடுத்தது சரீரத்திலே காணப்படும், சரீரத்திலே ஒரு பலனாக வெளிப்படும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? அதாவது படுக்கையில் இருக்கிறேன், ஆக்சிஜனில் இருக்கிறேன்னா முடியாது, ஆனால் கூட முடியும், யாராவது ஒருத்தர் வந்து அந்த வசனங்களை வாசிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒருவேளை படுக்கையில் பலவீனத்தோடு இருந்தால் முடியும், எளிமை உட்கார முடியும் அப்படின்னா வேத வசனங்களை அதிகமாக வாசிங்க.
அதிகமாக வாசிங்க. வயதானவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, பைபிளை வாசிக்க 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 உங்களுக்கு ஒரு புது பலன் வருகிறது. ஆமேன். ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிகமாக வேத வசனங்களை வாசிங்க. கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முதலிடம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பலன் கிடைக்கும். ஆமேன். எத்தனையோ நேரங்களில் நான் சோர்ந்து போன நேரத்தில், பலவீனப்பட்ட நேரத்தில் எல்லாம் இந்த வார்த்தைகள் தான் என்னை பலப்படுத்தி இருக்கிறது, எனக்கு பலன் கொடுத்திருக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம், அதிகமாக பைபிள் வாசிங்க, அதிகமாக வசனத்தை கிளைம் பண்ணுங்க, அதிகமாக ஆண்டவரை நீ இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறீரே எனக்கு செய்யுங்கப்பா என்று நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஏனென்றால் இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு ஒரு இது சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவேல் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவேல் 3:10. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆமேன். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதுதான் தெரியும், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பலவீனமான நேரங்கள் வரும் பொழுது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நான் பலவான். ஆமேன். கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், ஆகவே நான் பலவான். ஆமேன். நீங்க வசனங்களை வாசித்து பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே போறதில்ல, இந்த வசனங்களை பிடித்து ஜெபிக்க வேண்டும், அந்த வசனங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நான் பலவான். பலவீனமான நேரத்தில் சொல்லுங்க, நான் பலவான். ஆமேன். நான் பலவான், நான் பலவான், நான் பலவான். ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஸ்ட்ராங். அப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய வாய்ஸ் சொல்லுகிறதை காது கேட்கிறது, காது கேட்கிறது மூளைக்கு போகிறது, மூளை உடனே சொல்லுகிறது ஸ்ட்ராங் 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 அப்படின்னு சொல்லுகிறது. உடனே எல்லா நரம்புகளும் எல்லாமே பலன் அடைகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்களுடைய காதுகளில் கேட்கிற வார்த்தைகள் உங்களை எவ்வளவாய் பலவீனப்படுத்தி விடுகிறது இல்லையா? இப்போ நம்ம வெளியில் அப்படி கதவை திறந்துட்டு போனே ஒரு மாதிரி ஒரு இருட்டில் உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஐயோ பாம்பு வந்துருச்சோ, அது வந்துருச்சோ, அவ்வளோதான். அது காதில் கேட்ட உடனே நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது. உடனே அந்த மூளை நரம்புகளுக்கு பலன் ஒரு கட்டளை கொடுக்கிறது, ஏதோ வருது, ஏதோ வருது, ஏதோ வருது, ஆபத்து வருது, ஆபத்து வருது. அவ்வளவுதான். நம்முடைய கால்கள் எல்லாமே நடுங்கி போய் விடுகிறது, இருதயம் அப்படியே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சு விடுகிறது. நைட் டைம்லலாம் பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அந்த காரியம்தான் இரவு நேரத்தில் தூக்கத்தில் வரும். பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் ஒரு சண்டை போட்டாலோ அல்லது வீட்டில் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பேசினாலோ, இந்த நாட்களில் ஐயோ அவங்க கொரோனாவில் இறந்து போயிட்டாங்களாம், இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், இவங்க பலவீனமாக இருக்காங்களாம், இந்த செய்திகளே நம்ம காதுகளில் கேட்க 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 என்ன நடக்குதுன்னா, இரவு நேரங்களில் நம்மளை அறியாத ஒரு பயம் வருகிறது, ஒரு வேதனை வருகிறது. அந்த வேதனையின் மிகுதியினால நம்முடைய சரீரமே பலவீனப்பட்டு விடுகிறது. ஆனால் அதே வேளையில் நீங்கள் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தரை எழுப்பின தேவன் என்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை என்மேல் இருக்கிறது. என்னுடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவருடைய கிருபை எனக்கு போதும். இப்படி நம்ம விசுவாச வார்த்தைகளை சொல்ல 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 கண்டிப்பா நம்முடைய சரீரத்திலே ஒரு புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ வாக்குத்தத்தங்கள் எதற்காகனா, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க கன்ஃபஸ் பண்ண 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 உங்க வாழ்க்கையில உங்களுடைய சரீரத்தில ஒரு புது பலன் வரும். ஆமென். உங்களுடைய மூளையில ஒரு புது பலன் வரும், உங்களுடைய இருதயத்துல ஒரு புது பலன் வரும், உங்களுடைய சிந்தையில ஒரு புதிய பலன் வரும். அதன் விளைவு வெளியில சரீரத்தில் புது பலன் வரும். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, மனதளவுல பாதிக்கப்பட்டாச்சுன்னா சரீரத்திலே பலவீனம் வந்துவிடும். அதே வேளையில
சரீரத்திலே பலவீனம் இருந்தாலும் ஆனா மனதளவில் ஒரு வில் பவர் இருந்தா அந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் கர்த்தர் என்னை குணமாக்குவார், நான் குணமாவேன், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லிக்கொண்டே இருங்களேன். சீக்கிரமாக உங்கள் சரீரங்கள் புதிய புதிய செல்ஸா மாறும். அதை உணர முடியும். சீக்கிரம் அற்புதங்களையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்போ அந்த பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்போ கிடைக்கும்னா நீங்க வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போமா? பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கவலை வரும் பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, கவலை வந்தால் பலவீனம் வரும் என்று சொல்லி, இப்படி கவலை வருகிற நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலை வருது ஆனா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று சொல்லிடுறோம். ஆனா பிராக்டிக்கலா அந்தந்த பாதையில போகும்போது தான் நமக்கு அந்த கவலையுடைய கஷ்டம் எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? ஒரு பிரச்சனைக்காக நான் பாதிக்கப்படும் பொழுதுதான் அந்த பிரச்சனை எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி செல்ல எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதான் எல்லாருமே, எல்லாருக்குமே அப்படிதான், அவரவர் கடந்து வருகிற பாதைகளில் வருகிற கவலை அவரவருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாவற்றையும் என்மேல் வைத்து விடுங்கள். ஏனென்றால் 1 பேதுருவில் நமக்கு தெரியும், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். கவலைகளை வைப்பதற்கென்று, அந்த கவலைகளை உருட்டி தள்ளுவதற்கென்று ஒரு ஆள் இருக்கிறாங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆதரிக்கணும்னா, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னா, உங்களை பலப்படுத்தணும்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய சுமைகள் எல்லாவற்றையும் அவர் மேல இறக்கி வைக்க வேண்டும். ஆமென். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நம்ம ஆண்டவரோட பேர்ல நம்ம இறக்கி வச்சுட்டா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு தெய்வ மனிதர் சொல்லுகிறார், அந்த கவலைகள் எல்லாம் ஒரு பந்தை உருட்டி அப்படி உருட்டி தூக்கி போடுறது போல எல்லாவற்றையும் அவர் மேல உருட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுகிறார். சில இடங்கள்ல ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்க. உங்களுடைய கவலைகள்லாம் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பரில் சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன், நிறைய எழுதிடுவாங்க. எல்லாத்தையும் எழுதுனதுக்கப்புறம் சுருட்டுங்கம்பாங்க. சுருட்டிட்டு டஸ்ட்பின் வச்சு கொண்டு வந்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. இப்போ நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம், எல்லா பாரங்களையும் ஆண்டவர் மேலே வச்சாச்சு, இனிமேல் நான் தூக்க வேண்டியது இல்லை அப்படி நீங்கள் நினைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது வழக்கம். இது ஒரு சும்மா ஒரு சொன்னால் கூட, ஆனால் நம்ம மனதளவில் இதை செய்யணும். மனதளவில் செய்யணும். பேப்பரில் எழுதி தூக்கி போடுறது இல்லை, மனதளவில். அப்பா, நீங்கள் என்னை விசாரிக்கிறவர், உலக மனுஷங்க என்னை விசாரிக்காவிட்டாலும் நீர் என்னை விசாரிக்கிறவர், ஆகவே என் பாரங்களை உங்கள் மேலே வைத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். நெகேமியாவில் வாசிக்கிறோமே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஆமென். கர்த்தருக்குள்ள எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், கர்த்தர் என்னை விசாரிப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தைரியமா இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, ஆமென், நீங்கள் பலனடைந்து, போதும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 49ஆம் வசனம் வாசிப்போமா? லூக்கா 24:49. லூக்கா 24. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.
நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் 49ஆம் வசனம். ஆகவே உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் காத்திருங்கள். ஆமென். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பலன் என்ன தெரியுமா? அது அபிஷேகத்தின் பலன். ஆமென். ஒரு அபிஷேகம் நம்ம மேல இருந்தா ஒன்று நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் நமக்கு ஒரு பலனை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றாலே அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உன்னதத்திலிருந்து வருகிற இந்த பலனால என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க. நிறைய நேரங்களில் நான் சோர்ந்து போயிடுறேன், நிறைய நேரங்களில் மனதளவில் பாதிக்கப்படுகிறேன். மனதளவில் பாதிக்கப்படுகிற காரியங்கள் எனக்கு சரீரத்திலே பாதிப்பை உண்டாக்குகிறது, பலவீனத்தை கொண்டு வருகிறது. ஆனால் ஒன்று தெரியும், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், அபிஷேகம் பலனை கொண்டு வரும். அது ஒரு உன்னத பலன் என்று எங்களுக்கு தெரியும் அப்பா. ஆகவே அந்த பலனால் எங்களை நிரப்புங்க என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது அந்நிய பாஷைகளை நீங்க பேச 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 உங்களுடைய சரீரத்திலே ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க, ஒரு உள்ளத்துல ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க, ஒரு பலன் உங்களை நிரப்புகிறதை உங்களால உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு 2 பேருக்கும் மருந்து கொடுத்தாங்களாம். வியாதிப்பட்ட ஒரே விதமான மருந்து, 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்களாம், எல்லாமே கொடுத்தாங்களாம். ஆனா ஒரு குரூப்பை அந்நிய பாஷை பேசுறவங்களாம், அவங்கள அந்நிய பாஷைகளை பேச வச்சாங்களாம். இதோட ரிசல்ட் என்னன்னா ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அந்நிய பாஷை பேசுறவங்க சரீரத்தில் ஒரு நல்ல பலனை அவர்கள் பார்த்தார்கள், ஆரோக்கியத்தை பார்த்தார்கள். அப்பதான் அவங்க சொன்னாங்களாம், அந்நிய பாஷை ஒரு பலனை கொடுக்கிறது. இந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது ஒரு புது பலன் உண்டாகிறது. அந்த உன்னத பலனால் நிரப்பப்படும் பொழுது எல்லா நரம்புகளும் பலன் அடைகிறது என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய வீடுகளில் அந்நிய பாஷைகளை பேசுங்க. அபிஷேகம் பெறாதவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு பலனை தாங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். எல்லா பலவீனங்களும் மாறும், எல்லா கட்டுகளும் மாறும், உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் மாறும். பிரச்சனைகள் மாறினாலே, நுகங்கள் முறிக்கப்பட்டாலே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தினால பலன் வரும் இல்லையா? ஹல்லேலூயா. எல்லா கவலையின் கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இன்றைக்கு ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்க போகிறது. எல்லாரும் கண்களை மூடி, அப்பா இன்றைக்கு ஒரு புதிய ஆரோக்கியத்தை தாங்க, ஒரு புதிய பலனை தாங்க. ஆண்டவரே உமக்கு காத்திருந்து, உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, உம்மையே பின்பற்றி, உம்முடைய வசனத்தை வாசித்து, அதை நேசித்து, அதை அறிக்கை செய்து, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உன்னத பலனால் நிரப்பப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாமா? ஒருவேளை நீங்கள் சரீரத்திலே பலவீனப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், டிப்ரெஷன் சொல்றது போல அந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை குறித்த மன பாரம், மன அழுத்தம் உங்களை அழுத்தி, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்த பிரச்சனையினால பலவீனப்பட்டு வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு நீங்க சொந்து போய் இன்னைக்கு மூலையில படுத்து இருக்கலாம். அல்லது வியாதியினால, அல்லது வியாதி வந்துருமோங்கிற பயத்தினால, அல்லது இந்த கோல்டு ஃபீவர்னால பயந்து போய் இருக்கலாம். அல்லது கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு வீட்டில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நெகட்டிவ் ரிசல்ட் வராதா என்று பாரத்தோடு நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். அல்லது பாசிட்டிவ் வந்ததினால தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களோ ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா இன்றைக்கு தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை உங்கள் மேல இறங்க போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அல்லவா? பலனோடு வாழ, சுகத்தோடு வாழ, ஆரோக்கியத்தோடு வாழ, புது பலனோடு வாழ கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரே, அந்த பலன் இப்பொழுது உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. ஒரு புதிய பலனால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். எல்லா போராட்டங்கள் மாற போகிறது. மேல வச்சிருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், உங்களுக்காக யாவையும் செய்வார், உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து
அப்பா ஒரு புதிய பலனால் எங்களை நிரப்புங்கப்பான்னு கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஒரு புதிய பலனால் நிரப்புங்க. அபிஷேகத்தின் பலனால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் பலனால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் பலனால் நிரப்புங்க. ஒரு சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. வியாதிகள் மாறுவதாக. தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. தங்களுக்கு அருமையானவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொடட்டும் அப்பா. அவர்களை தொடுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இப்பொழுது ஒரு சுகத்தை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. மரண பயங்கள் மாறட்டும். எல்லா கவலைகள் மாறட்டும். வேதனைகள் மாறட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். சமாதானம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இரத்தம் தெளிக்கப்படுவதாக. அற்புதங்களை செய்யுங்கப்பா. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாய் வாழ வைங்கப்பா. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்ம பிடிச்சு விசுவாசத்தில் நம்ம முன்னேறுவதற்கு தேவன் கிருபை செய்வார். கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வருகையை குறித்த ஒரு எண்ணம் எப்போது இருக்கட்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகிறதை இன்றைக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதில் விழணும். அதுதான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி உலக பிரகாரமாக சந்தோஷமாக இருந்துட்டு கடைசியில் அந்த சத்தம் கேட்காம போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு சொன்ன சத்தியத்தின்படி உங்களுக்கு கிருபை செய்வார். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அது ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நாளை மாலை சரியாக 5:30 மணிக்கு சந்திப்போம். பிரைஸ் காட்.